சொன்னேன்னா கல்லு கரைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சொல்லும்போது எனக்கு எனக்கு எங்களுக்கு ஒரு நடந்த ஒரு ஆஞ்சநேயரோட அதாவது ஒரு டைரக்ட் இன்டராக்ஷன் ஒண்ணு நடந்தது. ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்ததுன்னு இல்ல. அது எப்பவுமே ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அத வந்து சரி அது அந்த ஆஞ்சநேயர பத்தி அவ ஒரு கியூ குடுத்தா, சரி அதுதான் இந்த வாரம் சொல்லணும்னு நான் அப்பவே நெனச்சு விட்டேன். ஸோ என்ன நடந்ததுன்னா, இது வந்து அகைன் ஒரு 20 டூ 23 இயர்ஸ் முன்னாடி என்னோட பெரிய பொண்ணு வந்து ஒரு 2 1/2 2 1/4 வயசு இருக்கும். ஸோ அவள வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறது பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அட்மிஷன் வாங்கியிருந்தது. பட் ரொம்ப பயப்படுவா. அவ எல்லாத்துக்கும் பயப்படுவா. ரொம்ப பயப்படுவா. ஸோ வந்து ஸ்கூலுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் மாரி ஒரு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல எதுலயாவது ஒண்ணுத்துல போட்டு அந்த ஸ்கூல்ங்கிற ஒரு அந்த ஃபியர வந்து போக்கணும்னு நெனச்சேன் நானு. ஸோ என்ன பண்ணேன், ஒரு விஜயதசமில ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. சேர்த்த ஃபர்ஸ்ட் டே இன்ஃபாக்ட் எல்லா குழந்தைகளும் அழுவும். அதே மாரி இவ ரொம்பவே அழுவா. ஸோ வந்து போனா அந்த டீச்சர் பாவம் புது டீச்சர் போல இருக்கு மேனேஜ் பண்ண முடியல. உள்ள போனோனே எல்லா குழந்தைகளும் அழறதுன்னு கதவு சாத்திட்டா. கதவு சாத்தினா நான் இன்ஃபாக்ட் வெளியில தான் இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கோம் எல்லா பேரண்ட்ஸுமே. கதவ சாத்தின உடனே அவ வந்து அப்படியே இமேஜின் பண்ணிட்டா, நம்மள இனிமே வெளிய அனுப்ப போறதில்ல. இங்கேயே வச்சுன்ற போறா போல இருக்கு அப்படின்னு. ஸோ ப அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிட்டா, ஒரு 10 மினிட்ஸ்ல இவள வெளிய கூட்டின்னு வந்து விட்டுட்டா. ரொம்ப அழுது கிளாஸ்லயே வாமிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ கூட்டின்னு வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் கூட்டின்னு வந்துட்டேன். இனிமே ஹால்ஃப் டே தானே. அப்புறம் அடுத்த நாள் இதே தான். அழுவா, ரொம்ப அழுவா. என்ன கட்டிண்டு ஸ்கூல்ன்னு சொல்லாத வரைக்கும் குவைட்டா இருப்பா, விளையாடிட்டு இருப்பா. ஆனா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டா, அப்படியே அழுது தூக்கின்னு போணும். ரோட்லாம் வாமிட் பண்ணுவா. அப்படிலாம் ஒரு மாரி என்னால அத இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அப்படி பண்ணுவா. அது வந்து நம்ம சொன்னா கூட எல்லாம் நம்புவாளான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்படியே வந்து 14 நாள் ஸ்கூல் போமாட்டா. அப்புறம் இப்படியே போயிடுத்து. ஒரு 1 மாசம் போயிடுத்து. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து அ சரி நான் என்ன பண்ணேன், வெறும் ஃபீஸ மட்டும் கட்டிட்டு, வெறும் நான் பிரேயருக்கு மட்டும் இங்கேருந்து ஸ்கூலுக்கு கூட்டின்னு போவேன், திருப்பி கூட்டின்னு வருவேன். கூட்டின்னு போவேன், கூட்டின்னு வருவேன். சோ தட் அந்த ஸ்கூல் அந்த அட்மாஸ்பியர், அந்த ஆம்பியன்ஸ் அதுவாவது அவளுக்கு பிடிபடுறதான்னு. எதுக்கும் சரிப்பட்டு வரல. ஸ்கூல்னாலே அப்படி ஒரு பயம். எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ! அந்த ஸ்கூல்ல வேற அட்மிஷன் இது வாங்கிட்டோம். என்ன பண்றது? எப்படி இந்த ஃபியர போக்குறதுன்னு ஒரு பயம் வந்துருது எனக்கு. ஆனா இது வந்து ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணலாம். ஆனா அப்ப எனக்கு அது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்ப டென்ஷனாவும் இருந்தது. என்னடா எப்படி நம்ம வந்து எப்படி இத வந்து சரி பண்றதுன்னு. அப்போ வந்து என்னோட தங்கை வந்து வலசரவாக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. நீ அங்க போ. அங்க போயிட்டு தேங்காய் கட்டு. அங்க வந்து எப்படின்னா தேங்காய் கட்டுறது. கரெக்ட். நீ என்ன வேண்டிண்டு நம்ம போயிட்டு அங்க அந்த தேங்காய்க்கு நம்பர் பண்ணி வச்சிருப்பா. மட்டை தேங்காய். அண்ட் நம்ம வேண்டிண்டு அந்த தேங்காவை கட்டிட்டு அந்த 11 சுத்து ஆஞ்சநேயரை சுத்திட்டு வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள போய் அந்த தேங்காவை உடைச்சு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அந்த தேங்காவை ஸ்வீட் பண்ணி நம்ம சாப்பிடணும். சோ அந்த மாதிரி இல்லையா? சோ வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நான் அவ்வளவுதான் உடனே எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஓகே உடனே ஆஞ்சநேயர் கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்பி நாங்க குழந்தையும் கூட்டிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டோம். போயிட்டு தேங்காவை கட்டிட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சுடுத்து. சோ அதுக்கப்புறம் அப்படியே 2 வாரம் போச்சு. அவ ஸ்கூலுக்கு போகவே இல்ல. என்னடா ஆஞ்சநேயர்ட்ட என்ன கடவுளே நீ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணித்து. இன்னொரு ஸ்கூல் பக்கத்துலயே இருந்தது. அது ஒரு அட்ஜசென்ட்டா இருந்தது. சரி அந்த ஸ்கூல்ல ஏன் இந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு மாத்தி பார்ப்போம். ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைக்கிறதான்னு திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணிது. சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்கூல்ல போய் ஃபீஸ கட்டி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கூட்டின்னு போறேன். அப்போ சொன்னா இந்த ஸ்கூல்லயும் வந்து கதவு சாத்தினா நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்போ வந்து அவ சொன்னா, நான் சொன்னேன் நீ அதெல்லாம் இல்ல நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாச்சு. ஆஞ்சநேயர் பார்த்துப்பா. நீ அதெல்லாம் கதவெல்லாம் சாத்த மாட்டா. அப்படியே சாத்தினா கூட நான் ஸ்கூல் வாசல்லயே தான் இருக்கேன். இவ்வளவு கான்பிடன்ஸ் சொல்லி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பினேன். ஆனா அழுதான் செஞ்சேன். பட் அந்த அளவுக்கு கிரை இல்ல. பட் ஒரு ஒரு வாரத்துல சமாளிச்சுட்டா. மேனேஜ் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போக வர ஆரம்பிச்சுட்டா. சோ நான் வந்து ஆஞ்சநேயர்ட்ட அப்பா நிஜமாவே வந்து உங்கள்ட்ட வந்து கட்டி பண்ணதுனால தான் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் இருக்கும். ஒரு 2 வாரம் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு நான் காத்தால கூட்டின்னு போகிறதுக்கு அவளை கையை பிடிச்சு கூட்டின்னு போயிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு 600 மீட்டர்ஸ் இருக்கும் அதுல இருந்து. சோ கொஞ்சம் தூக்கிக்கணும், கொஞ்சம் நடக்கணும். ஒரு 2.25 3 வயசுக்குள்ள. சோ அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுங்கிறதுனால அப்ப என்ன பண்ணேன், ஸ்கூல் ஆத்து வாசல்ல இருந்து கிளம்பி நாங்க வெளியில போறோம். அவ நடந்து என் கை பிடிச்சு நடந்து வரா. இப்படி பின்னாடியே திரும்பி இப்படி கையெல்லாம் காமிச்சா. உடனே என்னன்னா தாத்தா பாட்டி வாசல்ல இருக்கா. ப்ராபபிலி அவளுக்கு காய் காமிக்கிறான்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணும் சொல்லல. அந்த 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 வீடு டர்ன் முடிஞ்சு அந்த பக்கம் அடுத்த பக்கம் தெருக்குள்ள போயாச்சு. அப்போ என்ன தூக்கிக்கோன்னு சொன்னா. சரி நான் தூக்கிண்டேன். நான் தூக்கிண்ட உடனே
இந்த பக்கமா திரும்பி பார்த்துட்டு இப்படி இப்படி கை காமிக்கிறான், ஹேண்ட் கெஸ்டர்ஸ் என்னென்னோ பண்றா, சிரிக்கிறா. நான் திரும்பி பார்த்தேன். யாரோ நமக்கு தெரிஞ்சவன் வரா போல் இருக்கு அப்படின்னு நான் திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. உடனே அவள்ட்ட கேட்டேன், "யார் வரா பின்னாடி? எதுக்கு கை காமிக்கிறேன்?" "ஆஞ்சநேயர் பின்னாடி இருக்காரு பாரு" அப்படின்னு சொன்னா. வந்து எனக்கு வந்து நம்பவே முடியல. அவ வந்து உடனே என் மூஞ்சி பிஞ்சு கையால என் மூஞ்சி அப்படி திருப்பி பின்னாடி தெரியறாரு பாரு அப்படின்னு சொன்னா. நம்ம கண்ணுக்கு தெரிவாரு அவர்? நிச்சயமா தெரியல. என் கண்ணுக்கு தெரியல. ஆனா குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்ப வந்து அவ ஒரு 600 மீட்டர்ஸ் நான் வந்து நடந்து போயிட்டேன். ஸ்கூல் வரைக்கும் ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்காரு. ஸ்கூல் வரைக்கும் அவர் வந்து ஏன்னா, அந்த ஹேண்ட் கெஸ்டர்ஸ விடவே இல்ல. வந்து அத பார்த்து சிரிக்கிறா. அவர்கிட்ட என்னென்னமோ இதெல்லாம் ஏதோ என்னமோ கெஸ்டர்ஸ்லாம் பண்றா. அவர் என்ன பண்ணாரோ, அத ரிப்பீட் பண்றா போல இருக்கு. என்ன பண்ணாரோ தெரியல. ஸோ வந்து அது பண்ண ஸ்கூல் அவள இறக்கி உள்ள விட்டுட்டேன் நானு. நான் வெளியில நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள விட்ட உடனே, அங்கேருந்து அவ வந்து எனக்கு டாட்டா சொன்னாலோ இல்லையோ, அந்த ஆஞ்சநேயருக்கும் நிச்சயமா டாட்டா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இருந்திருக்காரு அவரு. ஸோ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து கொண்டு விட்டுட்டு எனக்கு அதாவது அதையே நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கேன். எப்படி குழந்தை கண்ணுக்கு ஆஞ்சநேயர் தெரிஞ்சாரு? எப்படி ஒரு நம்ம வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னது வந்து, அ நீ நீ ஸ்கூலுக்கு போ ஆஞ்சநேயர் இருக்கார் பார்த்துப்பார். அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அத அவ நம்பி அவ வந்து போனாங்களா இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம தான் பொறுப்பு. அவ சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கணுங்கிற மாரி ஆஞ்சநேயர் நினைச்சுன்னு வந்தாரான்னு தெரியல. பட் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என் மாமனார்ட்ட சொன்னேன். அப்பா இந்த மாரி வந்து குழந்தை ஆஞ்சநேயர பார்த்தேன்னு சொல்றா அப்படின்னு. ஆமா நீ தேங்காய் கட்டிட்டு வந்த. அதனால தரிசனம் குடுத்துருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க மாமனார் சொன்னார். உடனே எனக்கு சாமி ரூம்ல போய் எனக்கு ஒரே அழுகையே வந்துருது. க என்ன நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணலையே. நம்ம வெறும்னா ஒரு ஒரு வார்த்தை தான் சொன்னோம். இப்படி வந்து இறங்கி வந்து ஒரு குழந்தைக்கு காட்சி குடுக்குற அளவுக்கு அவருக்கு இவ்ளோ இவ்ளோ வந்து என்ன சொல்றது? அப்படியே அ மனசு உருகி அப்படியே நான் சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு, நீங்க இப்படி வந்து எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே. ஸோ அதுதான் ஸ்டெப்பிங் இது மாதிரி அதாவது அதுக்கப்புறத்துலேருந்து அவ வந்து அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. ரொம்ப அதாவது இருந்த அந்த ஷார்ட் டெர்ம்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிற பெட் ஆயிட்டா எல்லாருக்கும். ஔவையார் மாரி வேஷம் போட்டு ஆத்திச்சூடிலாம் சொல்லி ரன்னிங் ரேஸ் அது எல்லாத்துலயும். ஸோ வந்து அது ஆஞ்சநேயருடைய அந்த அந்த இது இல்லைன்னா நிச்சயமா இல்ல. அது அப்புறம் அந்த பெரிய ஸ்கூல்லயும் சேர்ந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்தது. ஸோ இது வந்து அப்போ நான் மிட் 20ஸ்ல இருந்தேன். என்னால அத ரொம்ப பெரிய ப்ராசஸ் பண்ண முடியல. பக்தி இருந்தது. குழந்தைக்கு கண்ல காட்சி குடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பட் இப்ப நான் ஆஃப்டர் 20 இயர்ஸ் நான் அத யோசிச்சு பார்க்கிறேன். இப்போ இந்த இந்த திருப்புகழ் மாரி இந்த சத்சங்கத்துக்குள்ளலாம் இருந்ததுக்கு அப்புறம், ப்ராபபிலி நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, பக்தி நெறைய இருக்கு. எல்லாருக்குமே பக்தி இருக்கு. ஆனா நம்ம பக்தி எல்லாமே ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பக்தியா ஏன்னா அந்தந்த கடவுள் வந்து நிச்சயமா அந்த அந்த என்ன சொல்றது அஜ்ஞானத்தையும், சஞ்சலத்தையும் நம்ம குடுக்கறதுக்கு நம்ம கர்மாவ கழிச்சியா தான் ஆகணும். அதுக்கு குடுத்துன்னு தான் இருப்பார். அதனால நம்மள வந்து வேற வைடா சரி நம்மள சுத்தி இருக்கிறவா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆத்திலேயே அல்ல யாருக்கோ உடம்பு சரியில்லாம கஷ்டம், பண கஷ்டம், நம்ம தெரிஞ்சவா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வரும்போது கடவுளே இத சரி பண்ணிடு. நீ வந்து நான் வந்து உனக்கு 108 வாட்டி அபிஷேகம் பண்றேன். நான் சுத்துறேன். இது பண்றேன். அது என்னென்னமோ சொல்றோம். இன்ஃபாக்ட் நம்ம கந்தர் அனுபூதியில, அபிராமி அந்தாதியில, சுதந்திர லஹரி எல்லாத்துலயுமே நீ உங்க குழந்தை நல்லா படிக்கணுமா இதை சொல்லுங்க. உங்களுக்கு பணம் வரணுமா இதை சொல்லுங்க. இப்படிலாம் எழுதியிருக்கு. ப்ராபபிலி அவளோட திங்கிங் என்னன்னா ஒத்தரால மொத்த அபிராமி அந்தாதியும் உட்கார்ந்து சொல்றதுக்கு நேரம் இருக்காது. அனுபவி சொல்ல நேரம் இருக்கு. சரி ஒன்னையா சொல்லிட்டு போட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டானா அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுவாங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய பக்தி வந்து ரொம்ப வந்து அதாவது செல்ஃப்லெஸ்ஸா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது கூட நம்ம வந்து கடவுளே முருகா நீ எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்ட இனி இது இனி நீ கொடுத்தேன்னா நீயே தான் சரி பண்ணணும் எனக்கு தெரியாது நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விட்டுட்டோ நம் என்ன மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவாளும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இன்னும் பிராடரா நம்ம வந்து நம்மளோட பக்தியை வந்து பெருசுபடுத்தினோம்னா அப்ப நிச்சயமா கடவுள் வந்து நம்ம கண்ணுல காட்சி கொடுப்பாருங்கிறது என்னோட நம்பிக்கை வந்து ஏன்னா நம்ம அதுக்கு அதை விடாம கடவுள் நமக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துன்னு தான் இருப்பார் பட் அதையும் தாண்டி நம்ம பக்தி வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இன்னொன்னு நம்ம எப்பவுமே வந்து நம்ம கூட இருக்கிறவா நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவளோடய தான் நமக்கு போட்டியும் போடுவோம் ஐயோ அவளுக்கு அது கிடைச்சிருக்கே நமக்கு இல்லையே அவளுக்கு அது வருதே நமக்கு வரலையே இப்ப சிந்து போன வாரம் கூட சொன்னா நம்ம இதுல இருந்து திருப்ப முருகன் என்ன பாட வைக்கிறாரோ அதுதான் முருகனோட செயல் தான் அது நம்ம கையில ஒண்ணுமே இல்லை சோ அந்த அந்த போட்டி பொறாமை அதெல்லாம் இல்லாம
செல்ஃப்லெஸ்ஸா நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா நம்மள பத்தி மட்டும் யோசிக்காம செல்ஃப்லெஸ்ஸா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா நல்லதும் நடக்கணும் அப்படின்னு டெய்லி நம்மள பத்தி மட்டும் நினைச்சுக்காம எல்லார பத்தியும் நம்ம வேண்டினோம்னா நிச்சயமா நிச்சயமா அட்லீஸ்ட் கனவுலயாவது பகவான் வந்து நீ வந்து இவ்வளவு பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா தோன்றுவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சோ அதோடய என்னுடைய சத்சங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். பியூட்டிஃபுல் சாரதாஜி. ஐயோ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சூப்பர். மாலை கோக்குற மாதிரி அங்கேயும் இங்கே அடுத்த மாலை அடுத்த மாலை அப்படிங்கிற மாதிரி ராதிகா ரொம்ப ரொம்ப சாரி, நீங்க touching, பேசுறதுக்காக நம்ம ரொம்ப யாருமே வெயிட் பண்ண ரெடியா இல்ல. எல்லாரும் ஆவா சூப்பரா இருக்கு. இல்ல அது அப்படியே கூஸ் பம்ஸா இருந்தது. அந்த குழந்தை பின்னாடி திரும்பி you know one thing